ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல கிறிஸ்பியான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதாவது மைதா, கூடவே 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பவுடர் அதாவது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்களா, அது சேர்த்துருக்கிறேன். அடுத்து வாசத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா ஒன்று போல கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா பொடியும் ஒன்றா கலந்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு கொஞ்சம் பெரிய மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக இருக்கணும். இதுவும் ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இங்கே 2 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். எச்சஸை ட்ரிங்க் பண்ணிட்டு தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துட்டு இங்கே நான் காட்டியிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் முதல்ல கட் பண்ணிவிட்டு அப்புறம் எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஒன்று போல் ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒன்று போல் நீட்டாக இருக்கும். அதையுமே நீங்கள் சின்ன சின்னதாக கடைசி யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா போதும். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த மாவை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இன்னொரு பிளேட்டில் பிரெட் கிரம்ஸ் கொட்டிக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ தண்ணியில போட்டிருந்த அந்த வாழைக்காயில இருந்து ஒன்று எடுத்து இந்த மாவுல நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஈரத்தோட இருக்கிறதுனால மாவு நல்லா பிடிச்சுக்கும். இதை அப்படியே அந்த பேட்டர்ல ஒரு டிப் பண்ணி எடுத்துடலாம். அதை அப்படியே பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைக்காய் வச்சு பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.